2 மணி நேரமா 3 மணி நேரமா அந்த நெருப்புல இருந்தா கூட அந்த நெருப்பு அதனுடைய இன்டென்சிட்டி அந்த 2000 டிகிரி சென்டிகிரேட் ஆர் 3000 அந்த இன்டென்சிட்டி தாங்கும். உள்ள இருக்கிறது ஒண்ணுமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அது ஒரு வைட்டல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதனால அதுக்கு வந்து இந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதனால இது வந்து ஒரு சேஃப். அந்த எடுத்த அது மாதிரி இது ஒண்ணு எரியல. அந்த பாகம் டெயில் வந்து உங்களுக்கு அப்படியே இன்டாக்டா தான் இருந்தது. அதனால அதை எடுத்து அதுல நமக்கு இந்த வாய்ஸ் ரெக்கார்டரை வந்து ரீட் பண்றதுலயோ பார்க்கல எந்த பிரச்சனை இல்லை. ஈவன் அது கடலுக்கு பாருங்க அந்த 20,000 ஃபீட்ல எல்லாம் விழுந்ததுன்னா அவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். அப்போ கூட அது தாங்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதனால அது வந்து வடிவமைப்பே வந்து தாங்குற மாதிரி. இது வந்து பேசிக்கலி நமக்கு அது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் சமயத்துல அதுக்கான முக்கியமான என்ன காரணங்கிறது இதை வச்சுதான் இன்வெஸ்டிகேஷன் அதை பேஸ் பண்ணி தான் போகும். யூஸ்வலா டயர்ல வச்சிருப்பாங்க. என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பிளேன் ஆக்சிடென்ட்ல அது கொஞ்சம் அதனுடைய இது வந்து கம்மியா இருக்கும். அதனுடைய இம்பாக்ட் கம்மியா இருக்குங்கிறதுனால அந்த மற்றபடி எந்த காரணமும் கிடையாது. அதுல 2 பாக்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து வாய்ஸ் ரெக்கார்டர். அது என்ன பண்ணுன்னா காக்பிட்ல வர பேச்சு சத்தம் என்ன சத்தம் சப்போஸ் சிஸ்டம் வான் பண்ணது புல் அப்னு கத்தும் அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். சத்தத்தை மட்டும் டேப் ரெக்கார்டர் பேசிக்கலி. இன்னொன்னு டேட்டா, எல்லா டேட்டாவும் கிளம்பும் போது என்ன ஸ்பீட்ல இன்ஜினுடைய கண்டிஷன் என்ன, இவங்க இன்புட் போட்டாங்க, அதுக்கு என்ன அவுட்புட் வந்தது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டெக்னிக்கல் டேட்டா எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடும். இன்னொன்னுல 2 ரெக்கார்டர் இருக்கு. அது ஒன்னு வாய்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும், இன்னொன்னு இதாகும். இது ரெண்டுமே ஹை இம்பாக்ட். அதாவது ஐ திங்க் 2000 PSI அவ்வளவு இது வந்து ஃபோர்ஸ் தாங்கக்கூடியது. ஒரு 40,000 அடியில இருந்து விழுந்தா கூட அது வந்து ஒண்ணு சேதமாகாது. அதே மாதிரி இது மாதிரி ஒரு நெருப்பு பத்தி எரிஞ்சா கூட 2 மணி நேரமா 3 மணி நேரமா அந்த நெருப்புல இருந்தா கூட அந்த நெருப்பு அதனுடைய இன்டென்சிட்டி அந்த 2000 டிகிரி சென்டிகிரேட் ஆர் 3000 அந்த இன்டென்சிட்டி தாங்கும். உள்ள இருக்கிறது ஒண்ணுமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அது ஒரு வைட்டல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதனால அதுக்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதனால இது வந்து ஒரு சேஃப். அந்த எடுத்த அது மாதிரி இது ஒண்ணு எரியல. அந்த பாகம் டெயில் வந்து உங்களுக்கு அப்படியே இன்டாக்டா தான் இருந்தது. அதனால அதை எடுத்து அதுல நமக்கு இந்த வாய்ஸ் ரெக்கார்டரை வந்து ரீட் பண்றதுலயோ பார்க்கல எந்த பிரச்சனை இல்லை. ஈவன் அது கடலுக்கு பாருங்க அந்த 20,000 ஃபீட்ல எல்லாம் விழுந்ததுன்னா அவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். அப்போ கூட அது தாங்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதனால அது வந்து வடிவமைப்பே வந்து தாங்குற மாதிரி. இது வந்து பேசிக்கலி நமக்கு அது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் சமயத்துல அதுக்கான முக்கியமான என்ன காரணங்கிறது இதை வச்சுதான் கண்டுபிடிக்கும். இன்வெஸ்டிகேஷன் அதை பேஸ் பண்ணி தான் போகும். அதே மாதிரி இன்னைக்கு நேத்தே ஒரு அப்டேட் வந்தது என்னன்னா, ஒருத்தர் மட்டும் அந்த ஃபிளைட்ல இருந்து தப்பிச்சிருக்காரு. அவர் எக்ஸிட்ல பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஆனா அவர் எப்படி தப்பிச்சேன் எனக்கே தெரியல. ஆனா என் கண்ணு முன்னாடி வந்து அதிகமா பேர் வந்து தவறிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி ஒரு சோகமான நிகழ்வு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. பட் அந்த ஒருத்தர் வந்து தப்பிச்சு இறங்கி நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. இது வந்து ஒரு ஒரு எல்லா இதுலயும் ஒரு அதிர்ஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி சமயத்துக்கு அதுக்கு என்ன வேர்டு சொல்றதுன்னே தெரியல. அது எல்லா ப்ராபபிலிட்டியும் தாண்டி வந்திருக்கு. அவ்வளவுதான். அவர் வந்து ஜஸ்ட் ஹேப்பன் டு பி a ரைட் பர்சன் அட் ரைட் பிளேஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது மாதிரி அவர் அந்த எக்ஸிட்னாலன்னு இல்ல, அவர் அதே எக்ஸிட் சீட்ல இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, பக்கத்தால உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாம் இருந்துட்டாங்க. இவர் மட்டும் தப்பிச்சது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இவர் கதவு திறந்து குதி அதெல்லாம் குதி. அவருக்கு யாருக்குமே என்ன நடந்ததுன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. பைலட்டுக்கு 2 பைலட்ஸுக்கு தெரியும் கிராஷ் இன்னெவிட்டபிள் தெரிஞ்சிருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம் இறங்கும் போது அவங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். சரி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட டெத் அவங்க கண்ணால பார்த்திருப்பாங்க. பேசஞ்சருக்கு யாருக்கும் தெரியாது. என்னமோ வந்து உழற சத்தம் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் இறந்துருப்பாங்க டு பிகின் வித். இவரும் அப்படித்தான் தூக்கி எறியப்பட்டிருப்பாரு. இவர் தூக்கி எறியப்பட்ட அந்த இடம் வந்து ஃபார்ச்சுனேட்லி அந்த டிஸ்டன்ஸ் இடம் ஒரு கான்கிரீட்ல போய் பட்டிருந்தா கூட அந்த இம்பாக்ட்ல இவரும் இறந்திருப்பாரு.